ஏபிஜே சார் பதவி ஏற்க போறாரு. அவர்கிட்ட அந்த பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க, இங்கே தெற்குலேருந்து வர்றாங்கல்ல, உடனே அங்கே இருக்கிறவங்கள வித்தியாசமாக ஏதாவது கேள்வி கேட்பாங்கல்ல. இவர் அங்கே குடியரசுத் தலைவராக பதவி ஏற்க போறாரு, அவரை பற்றி எல்லாம் தெரியும் தானே. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கேட்டாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னாங்க. ஏபிஜே சார்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னாங்க. ஏபிஜே சார் அப்துல் கலாம் ஐயாவினுடைய பதில் என்ன தெரியுமா? நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன், சொர்க்கத்திலேருந்து வரேங்க. உடனே அவங்க கேட்டாங்க, நீங்கள் இருக்கிற இடம் சொர்க்கம்னா நாங்கள என்ன நரகத்தில் இருக்கணும், நாங்கள என்ன நரகத்தில் இருக்கணும். அதுக்கு ஏபிஜே சார் பதில் என்ன தெரியுமா? அப்படி இல்லைங்க, நீங்கள் பாரத தாய், அந்த இந்தியா மேப் இருக்குல்ல, இந்த இந்தியா மேப்பை ஒரு பாரத தாயாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த இந்திய வரைபடத்தையே இந்திய தாயாக, பாரத தாயாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த பாரத தாயினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த ராமநாதபுரமும் ராமேஸ்வரமும். இஸ்லாமிய மார்க்கத்தின்படி தாயின் பாதம் சொர்க்கம் என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தால் பாரத தாயினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்திலிருந்து, ராமேஸ்வரத்திலிருந்து வருவதனால் நான் சொர்க்கம்